இந்த கோரிக்கை மட்டும் நிறைவேற்றப்பட்டா நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நம்ம நாட்டில் இருக்கும். என்ன கோரிக்கைன்னு சொன்னா, போதைப்பொருள் பாவனை செய்து வாகனங்கள், குறிப்பா பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள், பொது போக்குவரத்து செலுத்துகின்ற சாரதிகள் பிடிபட்டு உறுதிப்படுத்தப்பட்டா, இவங்க போதைப்பொருள் பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டா, அவங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை ஒரு போலீஸ் அதிகாரி நீதி அமைச்சரிடம் கோரிக்கையா முன் வச்சிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாகனம் ஓட்டுறவங்க அதிகமா போதைப்பொருள் பாவனையில இருக்காங்கன்றத அண்மையின் ஆய்வுகள், தரவுகள் கூறுகுது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 9 முதல் 10 பேர் போதைப்பொருள் பாவனை செய்து இந்த பொது போக்குவரத்தை செலுத்துறாங்க. இது ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம். இந்த சாரதிகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காரு. இப்ப இருக்கிற நடைமுறையை பொறுத்தவரை அவர்கள் இலகுவாக தப்பித்துக் கொள்கிறார்கள். தண்ட பணத்தை அவர் கரவிடுது, அதுக்கு பிறகு அவர் விடுதலை ஆறாரு. மீண்டும் அவரு வாகனம் ஒரு அல்லது பேருந்தோ அல்லது முச்சக்கர வண்டியோ பொது போக்குவரத்துல அவர் இருக்காரு. அவர் தொடர்ந்தும் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அவர் பாவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது பெரிய அளவா இப்பொழுது பேசப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த 10 வருஷத்துல பதிவான மரணங்கள் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கிறது உத்தியோகபூர்வமா. அதாவது போலீசாருடைய தகவல் அடிப்படையில் இந்த தகவல்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது அதாவது மோட்டார் சைக்கிளுடைய விபத்துக்கள் தான் இலங்கையில் அதிகமாகவே பதிவாகி இருக்கு. இந்த விபத்துக்களால இந்த 10 வருஷத்துல 9,000 பேர் இறந்திருக்காங்க. மோட்டார் சைக்கிள் விபத்துக்களால மாத்திரமே. அதோட மற்ற வாகனங்கள், கார், இந்த மாதிரி பஸ், இந்த மாதிரியான விபத்துக்களால 8,000 பேர் இந்த 10 வருஷத்துல உயிரிழந்திருக்காங்க. பெரிய அளவான தொகை. இதோட இன்னுமொரு கவலைக்குரிய விஷயம், கடந்த 14 நாட்கள்ல, இந்த 2026 கடந்த 14 நாட்கள்ல 69 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகள் நடந்த விபத்துக்கள் 69. இதுல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 78 பேர். இந்த 14 நாட்கள்ல இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறதுன்றது இன்னும் ஒரு வேதனைக்குரிய, கவலைக்குரிய விஷயம். இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குறதுல ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வரப்போறாங்க. இந்த வருஷம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் மாதத்துடைய நடுப்பகுதியில ஆன்லைன் மூலமான சாரதி அனுமதி பத்திரங்களை நீங்க பெறலாம், விண்ணப்பித்து 25 மாவட்டங்களுக்கும் இது அமல்படுத்தப்பட போகுது. கடந்த வருஷம் 2025 இந்த சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் வழங்குறதுல மிகப்பெரிய தாமதம், பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. 8 லட்சம் அட்டைகள் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது 4,20,000 அட்டைகள் இப்பொழுது அச்சிடப்பட்டிருக்கிறது. இது இந்த வருஷத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாசத்திலிருந்தே வழங்கப்படும் என்ற செய்தியும் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு.